தேஜஸ்வி ஓப்பனா மீட்டிங்ல சொன்னாரு, ஆட்சி கைப்பற்றின உடனே நிதிஷ்குமாருக்கு ஆபத்து இருக்கு, நிதிஷ்குமார் புரிஞ்சுக்கிடணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா பிஜேபி இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொன்னது. அதாவது பிஜேபி எப்பெல்லாம் அடிச்சு சொல்லுதோ அப்பெல்லாம் நமக்கு அடிவில போகுதுன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கிடணும். பிஜேபி இப்ப எப்படி காய் நகர்த்துது, அவங்களுக்கு எங்கெல்லாம் செகண்ட் பிளேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் தேர்ட் பிளேஸ் இருக்கோ, 2024 தேர்தலில் எங்கெல்லாம் அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்காங்களோ அந்த இடத்த அவங்க கேட்கறாங்க. காங்கிரஸ்க்கு 28 இடம், பிஜேபிக்கு 32 இடம்னு வச்சுங்க. ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்றேன், ஒரு கணக்கு போடுறதுக்காக. 32 இடத்துலயும் அவங்க எங்க பலமா இருக்காங்களோ அங்கதானே நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது வரும். காங்கிரஸ்க்கு அந்த நிபந்தனை கிடையாது இல்ல. இனி அவ்வளவுதாங்க, காங்கிரஸ் கட்சி ரிபல் லீடர்கள்லாம் பாய் விரிச்சு படுத்துருவாங்க. இனி என்ன தொகுதி இவங்க கொடுக்காங்களோ அதை வாங்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணியாச்சு. பிஜேபி அதிக இடம் பிடிச்சிட்டாலோ இல்ல அதிமுகவுக்கு ஈக்குவலான இடம் பிடிச்சிட்டாலோ இல்ல அதிமுகவோட சில தொகுதிகள் குறைவாக பெற்றாலோ யாருக்கு ஆபத்துங்க? அதிமுகவுக்கு தானே. அப்போ எடப்பாடியே நாளைக்கு லீடரா ஆப்போசிஷன் ஆனாலும் கட்சி பெரிய அளவுக்கு தோல்வி அடைந்தா உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அப்ப பிஜேபி அந்த குழம்பிய குட்டையின் மீன் பிடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஜேடியு அப்படிதானே கரைச்சிட்டாங்க. ஜேடியுல எம்எல்ஏக்களே அங்க பீகார்ல பிஜேபி பக்கம் போறாங்க. இது ஆபத்துங்க. இந்த பாடத்தை அவங்க உணர்ந்தாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினால திமுக அந்த ஆபத்து வராதுங்க, பிஜேபியால அதிமுக அந்த ஆபத்து வரும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ராஜ்யசபா தேர்தலில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக சார், நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து மாநிலங்களவை எம்பியாக மாற போறேன், எனக்கு அது ரொம்ப வருஷம் ஆசை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த இடத்த பிஜேபி இப்ப தக்க வைக்க போகுது. தேர்தலை நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் சந்திச்சாங்க. ஆனா இப்ப நிதிஷ்குமார் திடீர்னு ராஜினாமா பண்ணிக்கிறார். இது அதிமுகவுக்கு ஒரு பாடமாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீங்க முதலமைச்சர் அப்படின்றத கூட பாஜக சில நேரங்களை தவிர்க்கிறது, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் என்கிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காம பியூஷ் கோயல் தலைமையில நடந்துச்சு ஒரு ஹோட்டல்ல. டெல்லிக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுநாள் போய் பேசிட்டு வந்ததை பார்க்கிறோம். பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுக ஆபீஸுக்கு வந்துதான் யாரா இருந்தாலும் பேசுவாங்க. இந்த முறை அப்படியே தலைகளாக மாறி இருக்கிறது. அப்படின்றப்போ நிதிஷ்குமாருடைய ராஜினாமா என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடமாக இருக்குமா? பாஜக கூட்டணி கட்சியில் எப்படி நடத்தும் அப்படின்றது பெரிய பாடங்க, மிகப்பெரிய பாடம். அதாவதுங்க 1975 பீகார் ரேலிங்க, பாட்னா ரேலி. யாருன்னா ஜேபி முழு புரட்சி நாயகனுங்க. அவர் டோட்டல் ரெவல்யூஷன். இந்திரா காந்தியை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்து. எமர்ஜென்சி வரல. அப்போ அந்த ரேலியை நாங்கள்லாம் பார்த்தவர்களில் ஒருத்தர், சும்மா சாதாரண ஆட்களாக, பார்வையாளர்களாக. நான் அப்போ விவசாய படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. பொலிட்டிக்கலி வெரி ஆக்டிவ். அப்போ அடிபட்ட பெயர்களில் நிதிஷ்குமார்லாம் பெரிய ஸ்டூடெண்ட் லீடருங்க. அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட ஸ்டூடெண்ட் லீடரை நம்ம நினைவு வைக்கிற மாதிரி அப்படி அவர் அப்படியான ஒரு ஸ்டேட்டஸ்ங்க அவருக்கு. லோகியான ஒரு மாபெரும் தலைவர். அந்த லோகியா ஸ்கூல்ல இருந்து வந்தவருங்க அவர். அவ்வளோ பெரிய ஆளுங்க. காலப்போக்கில் அப்புறம் அவர் 80-84 தாங்க அவர் எம்எல்ஏ கடைசியா நின்று ஜெயிச்சது. அது பிறகு எல்லாமே எம்பியும் எம்எல்சியும் தான். எம்பியா ஒருத்தர் மத்திய மந்திரியாகவும் இருந்தார். அப்புறம் எம்எல்சி தான், சேம் ரூட் தான். ஆனா பீகார் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் நிதிஷ்குமார் முதலமைச்சர், நாங்கள் நிதிஷ்குமார் ஆட்சியை எந்த வகையிலையும் நிதிஷ்குமாரை முதல் பதவியிலிருந்து அகற்ற மாட்டோம். எதிர்கட்சிகள் அந்த குற்றச்சாட்டு வச்சுது. தேஜஸ்வி ஓப்பனா மீட்டிங்ல சொன்னாரு, நிதிஷ்குமாரை தூக்கிடுவாங்க இவங்க, நிதிஷ்குமாரை ஆட்சி கைப்பற்றின உடனே நிதிஷ்குமாருக்கு ஆபத்து இருக்கு, நிதிஷ்குமார் புரிஞ்சுக்கிடணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா பிஜேபி இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொன்னது. அதாவது பிஜேபி எப்பெல்லாம் அடிச்சு சொல்லுதோ அப்பெல்லாம் நமக்கு அடிவில போகுதுன்னு அர்த்தம். இதான் அவ்வளவுதான், பாயிண்டே இவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கிடணும். பிஜேபி அடிச்சு சொன்னா நமக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அவங்க சொல்றது எப்போதுமே வேற, மற்றபடி அவங்க நலன்கள் என்னவோ அதுக்கு தான் அவங்க காய் நகர்த்துவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடம் அப்படின்னா பிஜேபி அதிக இடம் கேட்குங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அதிக இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு இப்ப இருக்கிற நிலவரத்துலங்க 160 to 180 இடம் திமுக வெற்றி பெறுங்கிறது, கூட்டணி வெற்றி பெறும் தான் நான் நினைக்கிறேன், இஃப் நாட் மோர். அப்ப 200ங்கிற இலக்கை அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா அவங்க 100 ஓட்டு 500 ஓட்டுலாம் அடைக்கிறாங்க இப்போ அந்த கேப்பை. அப்ப நமக்கு அந்த கணக்கை நம்ம யூகிக்கவே முடியாதுங்க. 5000 ஓட்டு கீழே எந்த தொகுதி கைமாற போகுதுன்னு யூகிக்க முடியாது. கூட்டணி பலத்தை வச்சு சரி அது திமுக பக்கம் தான் சாய போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நெருக்கடியான வித்தியாசத்துல ஜெயிக்கிற தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னா திமுகவுக்கு.
என்ன காரணம்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி பலம், ஒட்டுமொத்த பலம். அப்போ 180ங்கிறது 200 ஆயிடுச்சுன்னு வைங்க, இல்ல 180ஆவே ஆகுதுன்னு வைங்க, எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும் இடம். பிஜேபி இப்ப எப்படி காய் நகர்த்துது? அவங்களுக்கு எங்கெல்லாம் செகண்ட் பிளேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் தேர்ட் பிளேஸ் இருக்கோ, 2024 தேர்தலில் எங்கெல்லாம் அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்காங்களோ அந்த இடத்த அவங்க கேட்கறாங்க. அவங்களோட விருப்ப பட்டியல் பாத்தீங்கன்னா ஒரு 40 இடம் அப்படியான இடம். அப்ப காங்கிரஸுக்கு 28 இடம், பிஜேபிக்கு 32 இடம்னு வச்சுங்க. ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்றேன், ஒரு கணக்கு போடுறதுக்காக. 32 இடத்துலயும் அவங்க எங்க பலமா இருக்காங்களோ அங்கதானே நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது வரும். காங்கிரஸ்க்கு அந்த நிபந்தனை கிடையாது இல்ல. இனி அவ்வளவுதாங்க, காங்கிரஸ் கட்சி ரிபல் லீடர்கள்லாம் பாய் விரிச்சு படுத்துருவாங்க. இனி என்ன தொகுதி இவங்க கொடுக்காங்களோ அதை வாங்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியும் கொடுக்கலாம், இல்ல சில தொகுதி திமுக நல்ல பலம் உள்ள தொகுதியும் கொடுக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி 28ல 25 ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணியோட வெற்றி பாதிக்கப்பட்டுறக்கூடாதுல்ல. பிஜேபி அதிக இடம் பிடிச்சிட்டாலோ, இல்ல அதிமுகவுக்கு ஈக்குவலான இடம் பிடிச்சிட்டாலோ, இல்ல அதிமுகவோட சில தொகுதிகள் குறைவாக பெற்றாலோ யாருக்கு ஆபத்துங்க? அதிமுகவுக்கு தானே. சரி, 25 இடம் அதிமுக மட்டும், 25ல இருந்து 30 இடம் அதிமுக மட்டும் ஜெயிச்சாதாங்க எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா காங்கிரஸ் 28ல 25 ஜெயிச்சுட்டா அதுவும் எதிர்கட்சி அந்தஸ்தை கிளைம் பண்ணும்ல. 1989 அப்படித்தானே காட்சி. மூப்பனாரே முதல்வராக்கும், இங்க ஜெயலலிதா அம்மா முதல்வர், ஜானகி அம்மா முதல்வர், அங்க திமுக வெற்றி. 26 சீட்டோ 27 சீட்டோ ஜெயலலிதா அம்மா, ஒரு சீட்டோ என்னமோ கம்மியா மூப்பனார் ஐயா. கடைசியில எதிர்கட்சி தலைவரா ஜெயலலிதா அம்மா உட்காந்தாங்க, ஒரே ஒரு சீட்டு டிஃபரன்ஸ்ல. சபாநாயகர் தமிழ் குடிமகன், நம்ம மதுரை யாதவ காலேஜோட பழைய பிரின்சிபாலுங்க. அப்போ மரபுபடி சபாநாயகரோட ஒரு கரத்தை முதலமைச்சர் கலைஞரும், இன்னொரு கரத்தை எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதாவும் பற்றி அழைத்து கொண்டு போய் அவர் சீட்ல உட்கார வைக்கணுங்க. அந்த மரபு கடைபிடிக்கப்பட்டது 89. அப்ப எதிர்கட்சி அந்தஸ்தை கிளைம் பண்ணும்போது காங்கிரஸ் கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரும், பிஜேபி கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும், அதிமுக கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரும். 3 கட்சியும் சேர்ந்து ஒரு 70 தொகுதியாவது ஜெயிக்க வேண்டியது வரும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு, அது ஜெயிக்கிற தொகுதி திமுக கூட்டணி கணக்குல போயிடும். அதிமுகவும் பிஜேபியும் யாரு எதிர்கட்சின்னு சண்டை போடுவாங்கல்ல. அப்ப பீகார் மாடலை அப்படியே நாளைக்கு இங்க அப்ளை பண்ணா என்ன ஆகும்? எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாலும் நாளைக்கு நிதிஷ்குமாரை சிஎம் போஸ்ட்ல இருந்து கலட்டின மாதிரி எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்ல இருந்து கலட்ட முயற்சி பண்ணுவாங்கல்லன்ற ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்றேன். இப்ப அங்க நம்பர் ஜாஸ்தி, பிஜேபி எம்எல்ஏ நம்பர் ஜாஸ்தி, ஜேடியு எம்எல்ஏ நம்பர் குறைவு. ஆனா ஆட்சி கட்சி இங்க அப்படியே பொருத்தி பாருங்க. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி, எம்எல்ஏ நம்பர்ல பிஜேபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதிமுக கொஞ்சம் குறைவா இருக்கு, இல்ல 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டாங்க, இல்ல பிஜேபியே 2 சீட்டு குறைவா பெற்றிருக்கு. எப்படி வேணாலும் எடுத்துங்க. எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறது முதலமைச்சர் பதவிக்கு ஈக்குவல் தானே. மினிஸ்டர் அந்தஸ்துங்க, அவங்களுக்கு தனியான அந்தஸ்து இருக்குல்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு. அப்போ எடப்பாடியே நாளைக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆனாலும் கட்சி பெரிய அளவுக்கு தோல்வி அடைந்தா உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அப்ப பிஜேபி அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? இப்ப ஜேடியு அப்படித்தானே கரைச்சிட்டாங்க. ஜேடியுல எம்எல்ஏக்களே அங்க பீகார்ல பிஜேபி பக்கம் போறாங்க. இது ஆபத்துங்க. இந்த பாடத்தை அவங்க உணர்ந்தாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினால திமுக அந்த ஆபத்து வராதுங்க, பிஜேபியால அதிமுக அந்த ஆபத்து வரும். ஆனா அப்படியான தோல்வி ஏற்பட்டா எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு ஆபத்து வருமா சார்? அதிமுக தொடர்ச்சியா தோல்வி போக போக தாங்க பார்க்கணும். இப்போதைக்கு அவருக்கு எதிரிகள் இல்லைங்கிற மாதிரி அவரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. போக போக பார்க்கணும். ஓபிஎஸ் திமுக பக்கம் வந்தாச்சு, இனி ஓபிஎஸ்க்கு அதிமுகங்கிற அந்த வாய்ப்பே கிடையாது. சசிகலாமா தனி கட்சி, அவங்க எத்தனை கேண்டிடேட் போட போறாங்க, என்னென்ன ஓட்டை பிரிக்க போறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. கட்சிக்கு பேரே தான் தெரியாது, அப்புறம் எங்க நம்ம கேண்டிடேட்டை பத்தி தெரிஞ்சுக்க. அது என்னென்ன தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், பழைய அமமுக மாதிரி ஆயிருமா, பிஜேபி பேக்கேஜ் சிஸ்டம் வேற சொல்லுது, எங்களுக்கு கொஞ்சம் தொகுதியை கொடுத்துருங்க, நாங்க எங்க பழைய கட்சிக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோங்குது. டேஞ்சரஸ்ங்க அது. சரி, ஒரு கூட்டணிக்கு ஒருத்தர் தலைமை, அவர் தான் தொகுதியை பிரிச்சு கொடுக்கணும். இல்லைங்க, இவங்கெல்லாம் ஏற்கனவே என்டிஏல இருந்தவங்க, எடப்பாடியே தான் ஆமான்றாரு. அதுக்கு
அவங்க ஏற்கனவே என்டிஏல இருந்தாங்க, நாங்க என்டிஏல சேர்ந்திருக்கோன்றாரு அமமுகவை பத்தி கேள்வி கேட்கும்போது. அப்ப அந்த அணியில புதிய நீதி கட்சி, அப்புறம் ஐஜேகே எல்லாரும் போவாங்க. பிஜேபி கூட்டணியில, அதிமுக கூட்டணியில பாமக மட்டும் இருக்கும். அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பிஜேபி எல்லாருமா வந்து அது ஒரு பெரிய விழாவா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்படியான ஒரு ஜோஷ் தெரியலையேன்றேன். யாராவது 1, 2 பேர் இருந்தாங்களான்னு நான் பார்க்கலைங்க. ஆனா அந்த ஒரு அது எப்போதுமே ராஜ்யசபா ஒரு வேட்புமனு தாக்கல்னாலே ஒரு ஜோஷ் உண்டுலங்க. அது இல்லையே. அப்படின்னா அதுல எல்லாம் சிக்கல் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சிகள் மட்டும் பல்வேறு தொழில்நுட்பம் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.